ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சிந்தையில ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான இந்த 17-18 வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். ஒருவருக்கும் தீமை செய்வதுல நம்ம எத்தனைப்படக்கூடாது. இந்த உலகம் அப்படித்தான் எல்லாருக்கும் தீமை செஞ்சுட்டு இருக்கு. அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், உலகம் பொல்லாதவைகள் அவங்க நம்பாது. ஆனா தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் கால சூழ்நிலைகள்லாம் புரிந்து கொண்டுதான் நீங்க வாழ்க்கையை நகர்த்து கொண்டு போகணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஏன் அப்படின்னு எப்படின்னா, இங்க ஒன்று சொல்லுது, ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதுங்க. நமக்கு தீமை செய்யறாங்களா, அவங்களுக்கு நீங்க தீமை செய்யாதுங்க. ஏன்னா நாம பதில் நியாய தீர்ப்பு பண்ணுகிறது நாம இல்ல, அது கர்த்தர். ஒருவன் நமக்கு தீமை செஞ்சா நம்ம அவங்க பார்த்து விட்டு விளைக்குங்க, உங்க வேலைகளை பாருங்க. தேவனே அவங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, எல்லா காரியங்களையும் செய்வார். நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, உங்க தீமை செய்யறதுக்கு நீங்க அன்பு காட்டுங்க. ஏன் தெரியுமா, நீங்க அப்படி அன்பு காட்டினீங்கன்னா அவங்க தலையில நீங்க நெருப்பை கொண்டு போய் கொட்டுறதுக்கு சமமா அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. நெருப்பு குவியில கொண்டு போய் அவங்க தலையில போடுறதுக்கே சமமா இருக்கும். அவங்க நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ எப்பொழுதும் போல ஏக சிந்தை உள்ளவனாய் அன்புள்ளவனாய் தீமை செய்யாதவனாய் வாழ்ந்து கொண்டது அப்படின்னு வேதத்துல ஆண்டவர் அழகா சொல்லி வச்சிருக்கார். அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை கூட பாருங்க, நிறைய இடங்களுக்கு நாங்க போகிறோம், ஊழியங்களை செய்கிறோம். சிலருக்கு எங்களை பிடிக்கவே பிடிக்காது. காரணம், நாங்க அவங்களுக்கு எந்த தீமையும் செஞ்சிருக்க மாட்டோம். பட் அவங்க நம்ம ஏன் பிடிக்கல, நான் தேவனுக்குள் நம்ம அதிகமாய் நெருங்கி இருப்பதனால இந்த வெளிச்சத்தை கண்டு இருள கடக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. வெறுப்பு, கோபம் இப்படி எல்லாம் வரும். நாங்க யாரை எதை பார்த்தியும் நாங்க சிந்திக்கிறதே கிடையாது. நாங்க சிந்திக்கிறதுல ஒண்ணுதான், தேவனுக்கென்று எதையாவது நம்ம செய்வோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு நாங்க எல்லாரும் வரைக்கும் கூடுமான வரைக்கும் எல்லாரும் கூட சமாதானமாக இருக்க நாங்க தேடுகிறோம். இல்லையா? அதே போல அநேகர் தேடணுங்க. ஏன்னா நாம பரிசுத்தவான் கிடையாது, பரிசுத்தவான் ஆகும்படி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நானும் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் மாறும்படி முயற்சி செய்வோமானால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவர் அதுதான் சொன்னாரு, என் காட்சி உலகை வச்சுட்டு போற என்னை பின்பற்றுன்னு. மற்ற பாஸ்டர்களையோ மற்ற விசுவாசிகளையோ மற்ற மனுஷனையோ பார்த்து பின்பற்றுவதா அல்ல. அந்த காரியங்களை முழுமையா புரிஞ்சுக்குங்க. எந்த மனுஷன் நம்ம மேல கோவப்பட்டாலும் நமக்கு தீமையை செஞ்சாலும் அவங்க விட்டு விலகிக்குங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க தீமை செய்யாதீங்க. நம்ம எனக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் யாராச்சும் எனக்கு தீமை செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, போய் அவங்க என்ன பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டேன்னு கேட்காம கர்த்தரத்தை ஜெபம் பண்ணி விட்டுருவேன். நியாயத்திற்கு நாள் அந்த வசனம் அவங்க நியாயம் தீர்க்குங்க, கண்டிப்பா தீர்க்கும். அது போதகரா இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே அது நியாயம் தீர்க்கும். அதனாலதான் வேதம் கையிலே கர்த்தர் கொடுத்து வைத்து இருக்கிறார். அதனால நாம் கூடுமான வரைக்கும் எல்லாரும் கூட சமாதானம் இருக்க நாடுங்க. அப்படி முடியலையா, அவங்க விட்டு விலகி நீங்க சமாதானத்தோடு நீங்க ஜீவனம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவன்